ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் நம்ம தேனு இருக்கே, அதுவும் இப்படி பண்ணுறாங்களே, குடும்பமே சேர்ந்து ஒரு பொண்ணை கொலை பண்ண இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு தேனு பொண்ணு தனியாக நின்று புலம்புது. தனியாக நின்று புலம்பாதம்மா, புள்ளத்தாச்சி பொண்ணுமா, நீ போய் அட்வைஸை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன அட்வைஸை கேட்டுருச்சாட்டுக்கு அந்த பொண்ணு டக்குன்னு போயிட்டு நம்ம சக்திகிட்ட இருந்துட்டு விஷயத்த சொல்லலான்னு அப்படியே சுற்றி வளைச்சி மூக்கத்தோட வருது. ஏமா இவ்வளோ நேரம் இழுன்னு இருக்கே, ஜவ்வு மாதிரி சீக்கிரம் விஷயத்த சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் சொல்கிறதுக்குள்ளே ஊசி பட்டாசு என்ட்ரிங்க, உடனே கப்புன்னு வாய முடிச்சு. ஒன்றும் இல்லை நான் சப்பாத்தி தேய்க்க சொன்னேன் அப்படின்றச்சு. இவங்க ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டு மேலே போய் துணி காய போட்டோம்னா துணியை உதறி போடாது, அப்படியே போடுங்குது, அப்படியே வாயில் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, ஊசி பட்டாசை பார்த்தோன்னே பொசன்னு கோவம் வருது. இப்படி ஒரு மாமியார் எல்லாருக்கும் கிடச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே இஞ்சி நசுக்கிற மாதிரி அப்படியே அந்த உரலில் வச்சு நசுக்கணும்னு தோணாது, எல்லாருக்கும் கண்டிப்பாக தோணுது. அது எனக்கே தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க பிளான் பண்ணபடி எல்லாம் பண்ண வேலை இருக்கும்போது அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் வேலைவன் என்ட்ரிங்க நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோனில் பேசிட்டு வராரு. சரி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டப்பா அங்கே பார்ப்பான்னு சொன்ன மாதிரி இருந்து கடைசியில் பார்த்தா யாரா இது வேணும் இந்த அட்டாக் நடந்திருக்கு, இது எவன் செஞ்சானோ அவன் டெத் ஆகிடுவான் இதில் கரண்ட் இருந்துச்சுன்னா அப்படின்ட்டாரு. கடைசியாக புருஷனை காப்பாற்றுறதுக்காக இவங்க தேனு போய் பிளான் பண்ணிச்சு. என்ன பிளானை போய் மெயின் ஆஃப் பண்ணிச்சு. இதை பார்த்த உடனே அப்பாடா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது பக்காவாக செஞ்சு வச்ச பிளான் அப்பட்டமாக தெரியுது, ஆனால் தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க பாரு. அந்தளவுக்காக பார்க்குறவங்க முட்டாளாக இருப்பாங்க, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேனு தாண்டா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு மூட்டி விட்டுட்டாங்க ஊசி பட்டாசு. அவங்க லைஃப்லையும் விளையாட பார்க்குறியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்